இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே வாசலை கூட்டி தோட்டத்தை கூட்டி இருக்கிற சாணியை கரைச்சி அப்படியே தோட்டத்துக்கெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு நமக்கு கோலம் போடவே வரலன்னாலும் வற்புறுத்தியாவது ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு மேலே மஞ்சளை கொட்டி அதுக்கு மேலே சிகப்பு கொட்டி பார்த்தாக்கா நம்ம போட்ட கோலமும் ஓரளவுக்கு அழகாத்தான் இருக்குதேன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு வந்து அப்படியே ஒரு ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு அழகா புறப்பட்டு ரெடியாகி போகிற வழி மேச்சேரி போகிற வழியில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படியே போயிட்டு ஆஞ்சநேயர் பார்த்துட்டு அந்தாண்ட போய் விநாயகரை பார்த்து விநாயகருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு ஏதோ ஓரளவுக்காவது வச்சு செய்யப்பா விநாயகரேன்னு கும்பிட போட்டு அப்புறமேல அப்படியே நவகிரகத்தை ஒரு சுற்றிட்டு ஃபைனலாக அப்படியே மேய்ச்சேரி போனாக்கா பத்திரகாளி அம்மனை ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. சரி பத்திரகாளி அம்மனை இன்னும் போய் பார்த்துட்டு போகலாம் மாட பத்திரகாளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்காரரு சிக்கன் இல்லாமல் நான் வரமாட்டேன்ட்டாரு. போய் சிக்கன் எடுத்துக்கிட்டே வாங்கன்ட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். சிக்கன் எடுத்துகிட்டு வந்து இருக்கிற நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சிருந்த பொடிங்களை போட்டு அப்படியே கிரேவி மாதிரி சிக்கன் கிரேவி வச்சுட்டு பொங்கல் சோறுங்க பச்சரிசி சோறு. சிக்கன் கிரேவி வச்சாலே இப்படி பொங்கல் சோறு களி செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால் பொங்கல் சோறு செஞ்சு ஃபைனலாக அவங்க அம்மாவுக்கு போட்டு கொடுத்துட்டு அவரை சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பி விட்டாரு அந்த வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. எனக்கு என்னமோ பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்ததுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.